அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். சென்னையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த விபூதியை பாருங்கள், ஒரிஜினல், அதாவது பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட ஒரிஜினல் விபூதியை என்னுடைய யூஸுக்காக வாங்கிட்டு போக வந்தேன். உங்களுக்கே தெரியும், நான் மோதிரம் எந்திரங்கள்லாம் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய எதெல்லாம் நன்மை தருமோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ரெண்டுத்துக்குமே நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்ப்பேன். எதெல்லாம் மக்களுக்கு பயன் தருமோ அதெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய வேலை. எதெல்லாம் பயன் தராதோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவது என் வேலை. இது ரெண்டுத்தையும் நான் தெளிவாக செஞ்சுன்னு இருக்கேன். இது ஒரிஜினலாக பசுஞ்சாணத்தில் செய்யப்பட்ட ஒரு விபூதி. இதை வைற்றுக்கொள்வது, விபூதி ஏன் வைக்கிறோம் அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது. 3 பட்டை அடிக்கிறோம், ஆணவம் கண்மம் மாயை அடிய வேண்டும், இறந்த பிறகே நாம் சாம்பலாக போக போகிறோம், இப்படிலாம் சில காரணம் இருக்குது. நம்ம விபூதி வைக்கும்பொழுது அது ஒரிஜினல் விபூதியாக இருந்தால் உங்களுடைய அது கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேர்வை எல்லாம் அது வெளியே அந்த ஸ்வெட்டிங்கில் வெளியே கொண்டு வரும். இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்துக்காக தான் ஆன்மீகத்தில் வழிபாட்டு முறையில் நிறைய சூட்சமத்தை நம்ம முன்னோர்கள் உள்ளே வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் வாங்கிட்டு போக வந்தேன் இந்த விபூதியை. பசுஞ்சாண விபூதி, ஒரிஜினல் விபூதி. பார்த்தாலும் எப்போவுமே ஒரிஜினல் விபூதி பளிச்சின்னு ஒயிட்டாக இருக்காதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலரில் இருக்கும், தெரியுதுங்களா? இதுதான் ஒரிஜினல் விபூதி. பளிச்சின்னு ஒயிட்டாக இருக்கும், ப்ளீச் கலராக இருக்கும், ப்ளீச் ஒயிட்டாக இருக்கும். அது ஒரிஜினல் விபூதி அல்ல. இன்றைக்கி நான் வாங்கிட்டு போகலான்னு வந்துட்டேன். இது எனக்கு தான் எடுத்திருக்கேன். சரி, உங்களுக்கும் அப்படியே வீடியோவில் காட்டலான்னு காட்டுறேன். இது எனக்குன்னு எடுக்கப்பட்ட ஒரு பாக்கெட்டு. ஆமாம், எப்பவுமே ஒரிஜினல் விபூதியை வைத்து பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட விபூதியை வைக்கும் பொழுது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பது எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வாங்குகிறேன். நீங்களும் எல்லோரும் வாங்கி உங்களுடைய ஃபாலோவர்ஸ்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. அனைவரும் இந்தமாதிரி பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட ஒரிஜினலான விபூதியை பயன்படுத்துங்க. இதேமாரி எதெல்லாம் இயற்கை ஒரிஜினலாக இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது ஒரு முக்கியமான இடத்துல சென்னையில் இருக்குது. வலசரவாக்கத்தில் ஸ்ரீதேவி குப்பம் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த ஸ்ரீதேவி குப்பத்தில் ராதா அவென்யூவில் நம்ம பாடகர் மனதோடு மனோ சார் வீட்டு பக்கத்தில் ஆசையில் கட்டி பாட்டு பண்ணார்ல, அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு ஒரு ஆன்மீக டிவைன் சார்ந்த பொருள் விற்கிற கடை இருக்கும். அங்கே தான் இந்த விபூதி இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் கலப்படம், கெமிக்கலு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் ராகு கேதுவோடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும். இந்தமாரி பசுஞ்சாணம் இந்த மாதிரி இயற்கை பொருட்களை பயன்படுத்தும் போது அந்த சனியோடைய தாக்கத்தை குறைக்கும். இதுதான் ரகசியம். இதை பற்றி நம்ம வீடியோவில் தெளிவாக பேசுவோம். ஒரு நாள் கண்டிப்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், விபூதி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி, மக்களுக்கும் சொல்லி விடுவோமே அப்படின்றதுக்காக சொல்லிட்டேன். நன்றி.